இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே மலிந்து கிடக்கிற வார்த்தை அப்படின்னா தேவடியே அப்படிங்கிற வார்த்தை தான். எந்த ஒரு ரீலோட கமெண்ட் செக்ஷன்ல போனாலும் இந்த வார்த்தை வந்து ஒரு தடவையாவது உபயோகிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு தான் எல்லாருமே உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளோட வலி, வேதனை, வஞ்சம், கையால் ஆகாத நிலைமை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. தமிழகத்துல இந்த தேவதாசிகள் அப்படின்னா யாரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அவங்களுடைய பூர்வீகம் என்ன, அவங்க என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய தோற்றமும் அவங்களுடைய அந்த கடைசி கால வீழ்ச்சியும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகத்துடைய பேர் வந்து தமிழகத்தில் தேவதாசிகள் அப்படிங்கிற புத்தகம். முனைவர் கே சதாசிவன் அவர்கள் எழுதினது. இது ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம். அகனி வெளியீடு. இதோடைய விலை வந்து 450 ரூபாய். நான் மதுரை கலைஞர் லைப்ரரியில ரெண்டிங் எடுத்தேன். சரி, முதல்ல இந்த வார்த்தையிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். சமஸ்கிருதத்தில் தேவதாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் தேவரடியாள், அதாவது இறைவனின் தாசி. ஒரு ஆலயத்தில் உறைஞ்சிருக்கிற கடவுளின் சேவைக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட பெண்கள் தான் தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து நர்த்தகிகள், கணிகைகள், பதியிலார், தலசேரி பெண்டுகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பெயர்கள்ல இவங்க வந்து அறிய பெற்றிருக்காங்க. இந்த முறை எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னுக்கூட்டி இவங்க வந்து வானுலகத்துல இருந்து வந்த மகளிர் அப்படின்னு சொல்லியும் நிறைய தரவுகள் இருந்திருக்கு. ஒரு தடவை வந்து ஒரு கடுமையான பஞ்சம் வந்தப்போ மூவேந்தர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்திரன் கிட்ட போய் எங்களுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த சமயத்துல இந்திரன் வந்து பாண்டிய மன்னனை சரியா கவனிக்காம இருந்ததுனால பாண்டிய மன்னன் அங்க இருந்த கன்னிகைகளை கவர்ந்துட்டு வந்தாரு. ஸோ அவங்க தான் வந்து முதல் தேவதாசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்தே தான் வந்து நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல மணிமேகலை இருக்கு இல்லைங்களா, மணிமேகலையுடைய அம்மா மாதவி அவர்களும் வந்து அந்த வழியில வந்தவங்க தான். மணிமேகலை காப்பியத்திலேயே வந்து ஒரு இடத்துல அவங்க ப்ரௌடா அந்த ஒரு விஷயத்த ஓன் பண்ணதாகவும் தரவுகள் இருந்திருக்கு. இவங்களை வந்து சொர்க்கபுரிவாழ் தேவதைகள், வானர மகளிர், சூரர மகளிர் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கால தமிழ் இலக்கியங்கள்ல ஏகப்பட்ட இடங்கள்ல மென்ஷன் ஆயிருக்கு. சரி, இப்போ இவங்க வந்து என்னென்ன வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்னா பூர்ண கும்ப மரியாதை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த மரியாதை இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு தீபாராதனை காற்றப்போ பயங்கரமா அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறமா இறைவனை வந்து அந்த உறங்க வைக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியும் தேவையான சேவைகள் எல்லாத்தையுமே செய்வாங்க. இறைவனுக்கான அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெறும் ஆடல் பாடல் மட்டுமே இவங்க வேலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் அவங்களுடைய திறன்களுக்கு ஏற்பதான் வேலைகள் ஒதுக்கப்பட்டு இருந்திருக்கு. சில வேலைகள்லாம் வந்து எந்த விதமான தனித்திறன்களும் இல்லாத கடைநிலை ஊழியர்களாகவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி பெண்கள்லாம் அந்த மாதிரி வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மொத்தமுமே வந்து இறைவனுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் அடக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கிராண்டா மாற ஆரம்பிச்சிச்சுன்னா, அரசருக்கு வந்து அலங்காரங்கள்லாம் செய்வாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அரசருக்கும் அரசவைக்கும் என்ன அலங்காரம் செய்யப்பட்டிருக்கோ அதே அலங்காரம் வந்து ஒரு பாயிண்ட்ல இறைவனுக்கு செய்யப்பட ஆரம்பிச்சிருக்கு. சாமியை வந்து முன்னாடி காலத்துல சாதாரணமா வச்சு கும்பிட்டதை தாண்டி பயங்கரமா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுடைய ஸ்டாண்டர்டும் வந்து அப்படியே உயர்த்த பெற்றிருக்கு. அதுக்கு முன்னாடில இருந்தே இவங்களுக்கு வந்து எல்லா உரிமைகளும் கிடைச்சிருந்தாலும் அதுக்கப்புறமும் வந்து இவங்களுக்கு ஒரு தனி மரியாதையே கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். இவங்களுக்கான சடங்குகள் என்னென்னா மொத்தமா 6 சடங்குகள் இருக்கு. சடங்கு பூர்வமான திருமணம் அப்படிங்கிறது அடையாளப்படுத்தும் புனித நிகழ்வு அப்படின்னு ஒண்ணு, நிகழ்த்து கலைகளில் ஈடுபடுத்த முயற்சி எடுத்தல், அரங்கேற்றம், கடமைகள், இறுதி சடங்காச்சார கௌரவங்கள். சரி, இப்ப கல்யாணம் அப்படிங்கறது எப்படி பண்ணுவாங்கன்னா, இது வந்து புரோகிதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உருவாக்கி இருந்திருக்காங்க. 9 வயதுக்குள்ள இருக்கிற பெண்கள் தான் இந்த மாதிரி பட்டம் கட்டிக்க முடியும் அப்படின்னும், அவங்களுக்கு பொட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு பண்றதாகவும் சொல்லி இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து கன்னித்தன்மை இருக்கும் இல்லைங்களா, சோ இவங்க வந்து ஏதாவது ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து இவங்களுடைய கன்னித்திரையை கிழிச்சுக்கிட்டு அந்த ரத்த சொட்டுகளை உபயோகப்படுத்தினதாகவும் வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து வரலாற்று தரவுகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் வந்து முன்னாடி காலத்துல எப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்கான தரவும் இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த வறுமையில கஷ்டப்படுற பெண்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்காக நேர்ந்து விட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு நேர்ந்து விடப்படுற பெண்கள் நகைகள், ஆடைகள், அவங்க கூட வந்து அவ்வளோ வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா தான் அந்த கோவிலுக்கு கொடுக்கப்படுவாங்க. அதாவது இறைவனையே வந்து தன்னுடைய மணாளனாக ஏற்று நித்திய சுமங்கலியா அவங்க இருக்க போறாங்க. ஸோ அந்த மணாளனுக்கு வந்து நான் இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. சங்கு சக்கரம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனையும் வந்து இவங்களுடைய தோள்கள்ல வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களை வந்து மற்ற பெண்கள்ட்ட இருந்து அடையாளப்படுத்திருக்கிறதுக்காகவும் இவங்க இந்த ஆலயத்துக்கு நேர்ந்து விடப்பட்டவங்க, இவங்க என்னைக்கினாலும் இறைவனுக்கு அடிமை தான் அப்படின்றத சொல்றதுக்காகவும் நிறைய அடையாளங்கள் இருந்திருக்கு. ஒரு சமயத்துல
சமயத்துல ஒரு அடையாளமா அதை சொல்லி இருந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, நிச்சயமா இவங்களால வந்து குழந்தை பெத்துக்க முடியாது. ஏன்னா ஆப்வியஸா அவங்க வந்து இறைவனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது தவிர்த்து மற்ற பெண்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு பெரிய வேறுபாடு அது இருந்திருக்கு. அது வந்து ஒரு மானுட விஷயம். அந்த மானுட விஷயத்தை தாண்டி ஒரு தெய்வீக அம்சமா இவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கறத சொல்றதுக்கான பொறுப்பு தான் அது. ஒரு கட்டத்துல வந்து இந்த தேவதாசிகள் மேல வரியெல்லாம் விதிக்கப்பட்டிருந்திருக்கு. அரசு வந்து இந்த தேவதாசி முறையில ஈடுபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அதை கமர்ஷியல் ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த காலத்துல, அதுல இருந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற வழி அவங்க வந்து ஏற்படுத்தி இருந்திருக்காங்க. இதுல தான் அந்த உங்க ஒரு விஷயம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்ப தேவதாசிகள் அப்படிங்கிறப்ப ஒரு கோவில் திருவிழான்னா ஆடிப்பாடுறதை தவிர்த்தும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த வரியில இருந்து தான் வந்து இந்த கோயிலை புதுப்பிக்கிறதுக்கான பணியெல்லாம் செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், அவங்களுக்கு வந்து எங்கேருந்து காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு கோவில்ல இருந்து அவங்களுடைய சாப்பாட்டுக்காகவும் அவங்களுடைய துணிமணிக்காகவும் ஒரு பணம் வந்து கொடுக்கப்பட்டுட்டு தான் இருந்திருக்கு. அவங்க அந்த கோவில்ல சமைக்கிற அந்த அரிசி நெல் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கலாம். வருஷம் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் மாதாந்திரமா அவங்களுக்கு வழங்கப்படும். ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்களோட மரபுல வந்தவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களுக்கு அடுத்து இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த பணம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வழிவகைகளையும் செஞ்சிருந்திருக்காங்க. அவங்களை எரிக்கிறப்ப கூட கோவில்ல இருந்து ஒரு நெருப்பை எடுத்துட்டு வந்துதான் அவங்களை எரிக்கணும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்திருக்கு. சரி, இந்த விஷயம் எப்படி பாலியல் தொழில மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அவங்களுடைய நடனத்தை மூலதனமா வச்சுதான். முன்னாடி காலகட்டத்துல அப்படி நடனம் ஆடுறப்ப அந்த நடனத்தையும் பாலியல்ல ஒரு வகையா தான் பார்த்திருந்திருக்காங்க. ஸோ அப்படி வர்றப்ப அந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வந்து அந்த தொழிலில் தள்ளப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து நிறைய படையெடுப்புகள்லாம் வந்தப்ப இந்த மாதிரி இருந்த பெண்கள் எல்லாரையுமே வந்து அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க கூட்டிட்டு போய் அடிமை வேலை செய்ய வச்சு எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல வச்சாங்க. வேறு சில பெண்கள் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து இவங்களுக்கே மனசார வந்து யாரோ ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய ஏழை வீட்டு பெண்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல வர்றப்ப அவங்க மனசுல ஏதாவது ஆசை இருக்கும் இல்லைங்களா. ஏழை வீட்டு பெண்களை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்து அனுப்புவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சில மேலே காதல் வயப்பட்டதாகவும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து வரலாற்று தரவுகள் தான். ஒரு இடத்துலையும் ஒரு விஷயம் வந்து மென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. வேறு சிலர்லாம் வந்து அவங்க மானுட வாழ்க்கையில் இருந்தப்ப ஏதாவது ஒரு காதல் ஏற்பட்டு ஒரு தோல்வி ஏற்பட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சு, நான் என்னைய இறைவனுக்கே அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதாகவும் சொல்லுவாங்க. மெல்லமா வந்து இதில் அந்த பவர் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது உள்ள வர ஆரம்பிக்கிறப்ப இவங்களுக்குள்ளே வந்து சண்டை வர ஆரம்பிக்குது. ஏன்னா யார் என்ன வேலையை செய்யறது, நீ வந்து இத்தனை வருஷமா அந்த கோயிலில் தேவதாசியா இருக்க, இவன் நேற்று வந்திருக்கா, இவன் இவ்வளவு செய்யறா, அப்ப நான் ஏன் செய்ய முடியாது அப்படின்றது. சொற்ப ஊதியத்துக்காக கஷ்டமான வேலைகளை செய்யறது. பாரு, நான் இம்புட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு சம்பளம் இம்புட்டு தான் கொடுக்குறாங்க பாரு, அந்த காலத்துல இதெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே முரண்பாடுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பஞ்சாயத்து பண்றது, மத்தியஸ்தம் பண்றது எல்லாமே பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு போய் கொஞ்ச நாள்ல திருப்பி அதே இடத்துல அதே பிரச்சனைக்காக பஞ்சாயத்தை கூட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக எடுத்து நெறிமுறைப்படுத்த யாருமே இல்லை. ராஜராஜ சோழன் வந்து இதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து ஒரு மாதிரி லீகலைஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டுட்டு வந்ததுல அவருக்கு ஒரு தனி பங்கே இருக்கு. ஏன்னா உடையார் அப்படிங்கிற வரலாற்று நாவலில் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ராஜராஜன் வந்து எல்லா பெண்களையுமே வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்தும் வரவழைச்சு அவருடைய எதுக்கு கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இதுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்றது, இவங்க வந்து இவங்களுக்காக ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணி தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த சிஸ்டத்தை வந்து ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக்குனதுலயும் அவருடைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு விதமான வரலாற்று தரவுகளுமே இருக்கு. இதுல எது கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லுங்க. ஆனா வந்து இந்த ஒரு சிஸ்டம் அவருடைய ஆட்சிக்கு கீழே ஏதோ ஒரு வகையில ஓடிட்டு தான் இருந்திருக்கு. ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படாம காலங்கள் போக போக போகாதான் அவங்க வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக, இப்ப வந்து சோறு நீங்க போட்டுடுறீங்க ஓகே, ஆனா எனக்கு வந்து சோறு துணி கொடுத்துறீங்க, அதை தாண்டி எனக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்கும்ல, ஏன் தேவைகளுக்குலாம் அப்ப நான் எங்கிட்டு போறது பணத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எங்களுக்கு ஊதியத்துக்கு வழி இல்லை, அதுதான் அண்டர்லைங் பாயிண்ட். ஆரம்ப காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்களேன், அம்புட்டு காசு சீரு நகை எல்லாத்தையும் கொடுத்து வந்தவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்குன்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதோடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அப்படின்னு நினைக்கிறேன். இறந்து வாழும் வாழ்க்கை, அதாவது பிச்சை எடுத்து வாழற வாழ்க்கையை கூட அவங்க ஒரு பாயிண்ட்ல பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா, அதாவது இதுக்கு மேல எதுவுமே முடியாதுன்ற நிலைமைக்கு போனது விஜயநகர எம்பையருடைய ஆட்சி காலத்தப்பதான். அப்பதான் வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாம இருந்து அந்த ஒரு சிஸ்டமே வந்து மொத்தமா அழிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த டயத்துல நிறைய பேர் அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க. எங்களால இதுக்கு மேல எதுவுமே முடியாது அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவங்க பதிவு
பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, அவங்க இருந்த அந்த கோயிலுடைய அந்த செப்பேடுகள், கல்வெட்டுகள்லாம் இருக்கும்ல, அதிலே வந்து அவங்க பண்ண நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கும். இவங்க வந்து இறைவனுக்காக இந்த கூத்த நிகழ்த்தினாங்க, இந்த நிருத்தியத்த நிகழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லி. அதே இடத்துல வந்து இவங்க இதுக்கு மேல எங்களுக்கு எதுவுமே இல்ல, எங்களுக்கு ஏன் எந்த சப்போர்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லி வெளிய போற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஒரு சிலர் தான் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த பாலியல் தொழில் அப்படிங்கிறதுடைய உள்ள வர்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஒரு சிலர் வழி இல்லாம பண்ணியிருக்காங்க. வேறொரு சிலர் வந்து ஓகே நமக்கு இனிமே எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து இவங்களுடைய இத்தனை ஆண்டு கால வரலாற வந்து மொத்தமா மறைச்சிட்டு, இவங்க வந்து பாலியல் தொழில் பண்றவங்க தான் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலுமே சரி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியும் வந்து நெறைய பேர் அந்த விஷயத்த ரொம்ப ப்ராப்பரா ஒரு டெடிகேஷனோட பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் வந்து இந்த தொழிலுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் வந்து இவங்க கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய முழுமொத்த வரலாறு. எப்படி ஆரம்பிச்சுச்சு, எப்படி போச்சு, அவங்களுடைய ஒரு ஒரு ஸ்டேஜ்லயுமே வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு, அவங்களுடைய மனப்போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸோ அது எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ அப்படின்னா, கவிஞர் வெண்ணிலா மேடம் எழுதின ஒரு புத்தகத்த பத்தி நான் நம்ம சேனல்ல சமீபத்தில பேசியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துறேன். நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. அதுலயும் வந்து தேவதாசிகளோட வாழ்க்கை வரலாற பத்தி எழுதியிருந்திருப்பாங்க. இந்த 2 புத்தகங்கள்லயுமே வந்து ஏகப்பட்ட தரவுகள் இருக்கு. ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷன் போகுது. இதுலயே வந்து நெறைய படங்கள்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் வாங்கி வைக்கணும்னா நீங்க இத வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் இந்த வீடியோல கவர் பண்ண டாபிக். அண்ட் இந்த டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு சிஸ்டம் வந்து இப்படி மோசமா மாறினதுக்கு வந்து வேற என்னென்னலாம் காரணங்கள் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பிளஸ் அந்த வார்த்தை வந்து ஏன் இன்னும் வசவு சொல்லாவே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.